ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நவீன லைஃப் ஸ்டைல் சேனலில் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான குருமா செய்யலாம். இந்த குருமா வந்து நம்ம இடியாப்பத்துக்கு தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா அந்த மாதிரி எல்லா வகையான டிஃபன் ஐட்டக்கும் நம்ம தொட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம காய்கறிகள் எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான் காய்கறிகள்லாம். இன்றைக்கி நாம் வந்து உருளைக்கிழங்கு 2, கேரட், காலிஃப்ளவர் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்குறேன். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் 3 வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, இதெல்லாம் நம்ம பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கான தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நாம் தாளிப்பு பொருட்கள்லாம் போட்டுடலாம். இதில் எல்லாமே கரம் மசாலா பொருட்கள், கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், நான் ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலையை வந்து 2ஆக பிச்சு போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும், நிறைய நம்ம போட வேணாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கருவேப்பிலையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். முக்கால்வாசி வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு நீங்கள் வேணால் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டு அது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் வதங்கட்டும். நம்ம பாருங்கள், நம்ம அதுக்குள்ளார நம்ம பொடியாக காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி பழம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வதங்கின பிறகு நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. காய்கறிகள் வந்து இந்த வெங்காயம், தக்காளிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பொடியாக நல்லா காய்கறிகள்லாம் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிடுறதுனால சீக்கிரமாக அது வெந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு நாம் ஒன்று ஒன்றா பொடிகள் சேர்த்துக்கலாம். அது பாருங்கள், பார்க்குறதுக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக பச்சை கேரட் எல்லாம் ரெட் கலர்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு, நம்ம எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து இன்றைக்கி நான் வந்து நம்ம சாம்பார் பொடியெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள் இல்லை, நம்ம குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூளே போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அவங்க நல்லா காரமாக சாப்பிட்றாங்கன்றவங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரொம்ப மைல்டாக சாப்பிட்றதுனால எங்களுக்கு இது போதுமான அளவு தான். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். நீங்கள் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்னும் நல்லா வாசனையாக வேணும்னா நீங்கள் உங்ககிட்ட சிக்கன் மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் கலந்துக்கலாம், இன்னும் நல்லாவே இருக்கும். அதையும் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி நான் தண்ணியாக தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். நிறைய தேங்காய் பேஸ்ட்டாக வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றியே கலந்துக்குங்க. ஏன்னா நான் வந்து பின்னாடி முந்திரி பருப்பும் பாதாம் பவுடரும் அரைச்சி அந்த பாலும் ஊற்ற போகிறேன். அதனால் தேங்காய் கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால்
நம்ம அதை கலந்துக்கலாம். அது வந்து கடைசியாக கலந்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம இந்த காய்கறிகள்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்கறிகளை வேக விடலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா எல்லாமே நம்ம காயெல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இது மேலே தட்டு போட்டு மூடிட்டேன். இது வேகட்டும். அதுக்குள்ளார நாம் வந்து இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்போட பாதாம் பவுடர், இந்த வந்து பாதாம் பவுடர் நான் வெளியே விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த பாதாம் பவுடர் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த முந்திரி பருப்பையும் பாதாம் பவுடரையும் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வாசனைக்காக சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் எவ்வளோ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்ட்டு. இப்போது அந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சி இப்போ நமக்கு காயெல்லாம் வெந்துட்ருக்கோம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். உடனே ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த பேஸ்ட்டு ஊற்றின பிறகு இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது 2 கொதி வந்த உடனே நாம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நல்லா நாங்கள் வந்து நல்லாவே கொத்தமல்லி சேர்த்துக்குவோம், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். அதனால் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு, கார்னிஷ் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இடியாப்பத்துக்கு சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் சாப்பிட்லாம். நாங்கள் 2மே வச்சுக்கிட்டோம். தேங்காய் பாலும் வச்சோம், குருமாவும் வச்சுக்கிட்டோம். குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் கொடுத்துருவோம். இது வந்து நீங்கள் பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.